ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ட்ரிப்போட 4th டே, ஃபைனல் டே. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். டெய்லி கமிட்மெண்ட்டோட சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. இன்றைக்கி நல்லா ரிலாக்ஸாக தூங்கி இப்போ தான் ஒரு 9:30 மணிக்கு தான் எந்திரிச்சு ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக மேலே வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்களாம் எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேண்டிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு 1 மணிக்கெலாம் ஹோட்டலுக்கு வந்துடணும். ரெடியாகி வெளியில் வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். சைட் சீயிங்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்களாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க வேண்டியது தான். நாங்கள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கூகுள் மேப் பார்த்து ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஜார்ஜியன் ஃபுட்டில் இந்த மாதிரி சீஸ் ப்ரெட் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் சால்ட்டடாக இருக்குது, அவ்வளோதான். டேஸ்ட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது. கூகுள் மேப்பில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் காமிச்சிது. ஒரு 8 மினிட்ஸில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிது. நாங்களும் கூகுள் மேப்பை பார்த்தே இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். கூகுள் காமிச்ச வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட நடந்திருக்க மாட்டோம். கரெக்டாக மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கடையிலே வாங்க வேண்டாம், எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இங்கே ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாமே இருந்துச்சு. ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஓகே, எங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம். ஒரு ஸ்வீட் வால்நட்டில் ஃப்ளேவர் மாற்றி இந்த மாதிரி ஸ்வீட் ஜார்ஜியாவில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. மஷ்ரூம் இருந்துச்சு. மஷ்ரூம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் இறங்குனுச்சு. சரி, அதை கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்படி ஃப்ரெஷ்ஷாக பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு. சரின்னு மஷ்ரூமும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் வாங்கினோம். மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா விலை அந்தளவுக்கு டிஃபர் இல்லை. எல்லோரும் சேம் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. சீட்டிங் இல்லாமல் ஒரே விலை தான் சொல்கிறாங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டூரிஸ்ட்டு தானே வராங்க, சீட்டிங் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். அதே மாதிரி இங்கே சீஸும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் சீஸும் வாங்கினோம். ஆப்பிள் வாங்கிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தர்ஷினிக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் வந்திருக்கோம். அவளுக்கு ஏதாவது மெமரபிளாக வாங்கி கொடுக்கலான்னு தான் இந்த ஷாப்புக்கு நிறைய திங்ஸ் இருந்துச்சு. எனக்கு என்ன வாங்குறதுனே தெரில. கீச்செயின் வாங்கலான்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்புறம் அதிகமாக அவள் காஃபி குடிப்பா. காஃபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கப்பு ஜார்ஜியன் பிக்சர் போட்டு யூனிக்காக இருந்துச்சு. சரி, அது வாங்கலான்ட்டு 2 கப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் நடந்தே ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இது மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம ரூமுக்கு போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த மார்க்கெட்டு. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஆமாம், காமிச்சிட்டேன். இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். ஸ்ட்ரைட்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸ் நடந்தோன்னா எங்கள் ரூம் வந்துடும். ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போக வேண்டியதான். அப்படியே கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குது. கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரூமில் உள்ள எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சுட்டு தான் போனோம். இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸையும் ப்ராப்பராக பேக் பண்ணி ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டு பஸ்லேயும் ஏறிட்டோம். இப்போ நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த ட்ரிப்பு நாங்கள் குரூப் டூரில் தான் வந்திருந்தோம். எங்களுக்கு ஆனால் டவுட்டாகவே இருந்துச்சு, கரெக்டாக பிளான் பண்ணுவாங்களா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே செய்வாங்களா அப்படின்னு. கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே கைட் பண்ணியிருந்தாங்க. ரூமும் சூப்பராக நாங்கள் நினச்ச மாதிரியே 4 ஸ்டார் ஹோட்டல் போட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த 4 நாள் போனதே தெரியல. இன்னொரு 20 மினிட்ஸில் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் கைடுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லாருக்கூடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் வந்தாச்சு. திபிலிசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் திபிலிசிலேருந்து ஷார்ஜா போக வேண்டியது தான். ஒரு 1:30 மணிக்கெலாம் எங்களை கொண்டு ப்ராப்பராக ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 3:50. டைம் சரியாக இருக்கும். நாங்கள் நல்ல க்யூ நின்றுச்சு. கூட்டம் நிறையா இருந்தது. நாங்கள் க்யூவில் நின்று போர்டிங்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு வந்துட்டோம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே பார்த்தோம். இங்கே லாரியில் இல்லை, எல்லாமே டாலரில் யூரோவில் தான் இருக்குது. ஓவர் எக்ஸ்பென்சிவ். சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ லஞ்சு சாப்பிடணும். ஏன்னா 1:30 மணிக்கு எங்களை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது தான். நேராக போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போக போகிறோம். லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ பீஸா ஆர்டர் பண்ண போகிறோம். பீஸா சாப்பிட்றலாம். வேறு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. இங்கே உள்ள ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஓகே, பீஸான்னா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பீஸா தான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறோம்.
பீஸா ஆர்டர் பண்ணிட்டோம். லஞ்சுங்கிறதுனால செம்ம கூட்டம். நானும் ஹர்ஷனும் வந்து பீஸாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது ஃப்ளைட் டைமிங். சரி சாப்பிட்டுட்டு போனால் கரெக்டாக இருக்கும், அதனால் பீஸா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு பீஸா வர்றதுக்கு. சரி ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பீஸா வந்தோன்னே 3 பேரும் சாப்பிட்டுட்டு சரி லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ டக்குன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ்னு பார்த்தா ஃப்ளைட்டு டிலேன்னு போட்டாங்க. ஐயோ ஃப்ளைட்டு டிலேவா, எவ்வளோ நேரம் டிலேன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஃப்ளைட்டு டிலேன்னு போட்டாங்க. 1 மணி நேரம் டிலே, 2 மணி நேரம் டிலேனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ் டிலேனா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. சரி நாங்கள் போயிட்டு ரீசன் கேட்டோம், ஏன் ஃப்ளைட்டு டிலேன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஃப்ளைட்டு வரலை, ஷார்ஜாலேருந்து வர வேண்டிய ஏர் அரேபியா ஃப்ளைட் இன்னும் எங்களுக்கு ரீச் ஆகலை, அதனால் ஃப்ளைட்டு டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஹர்ஷனை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிறது. பாவம் 4 மணி நேரம்லாம் எப்படி அவன் வெயிட் பண்ணுவான் அப்படின்ட்டு வர்ற ஃப்ளைட்லாம் நம்ம ஃப்ளைட்டான்னு பஸ்ஸுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தே 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் ஐயோ எத்தனை மணி நேரம், ரொம்ப டயர்டாகிடுவோம். பிள்ளைய வச்சுட்டு என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஒரு வழியாக எங்கள் ஏர் அரேபியா ஃப்ளைட்டும் வந்துச்சு. ஃப்ளைட்டை பார்த்தோன்னே அப்படியே தெய்வத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏர்போர்ட்டில் எல்லோரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏர்போர்ட் ஃபுல்லாகவே இந்த ஏர் அரேபியா ஃப்ளைட்டுக்கு உள்ள பேசஞ்சர் தான் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டை பார்த்தோன்னே எல்லோரும் கை தட்டுறாங்க. அந்தளவுக்கு பாருங்கள் எக்ஸைட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டு வந்துச்சு. எங்களை உடனே வந்து ஃப்ளைட்டில் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செக்கிங்லாம் முடிச்சுட்டு. டிலேங்கிறதுனால இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாதுன்னு குயிக்காகவே வந்து ஃப்ளைட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 7 மணிக்கு தான் ஃப்ளைட்டே வந்துச்சு. 8:15க்கு ஃப்ளைட்டு வந்து திரும்ப எங்களுக்கு ஷார்ஜாக்காக ரெடியானுச்சு. ஆனால் வெளிச்சத்தை பாருங்கள், நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 8:15 மணி. இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா 8:15. ஆனால் சன் செட்டே ஆகலை. சன் வந்து எங்களால் ஜன்னல் ஓரத்தில் உட்கார முடியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து ரொம்ப சன் தெரிஞ்சுது. எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. சன் செட்டு ஒரு 9 மணி ரேஞ்சில் தான் சன் செட் ஆணுச்சு. ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் நான் இதை தான் வாட்ச் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். தூக்கமும் வரலை. அவ்வளோ டயர்டாகி தூங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன், எனக்கு தூக்கமும் வரலை. ஒரு வழியாக ஜார்ஜியா விட்டு ஷார்ஜாக்கு ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பவும் இந்த பனிமலையெல்லாம் அப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டு அதோட இந்த சன் செட்டையும் பார்த்துக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பசிக்கவும் இல்லை. நல்ல வேளை லஞ்சும் நம்ம வந்து பீஸா தான் சாப்பிட்டோம். பசிச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசனையாகவே இருந்துச்சு. பசிக்கவும் இல்லை. ஹர்ஷனும் வந்து அப்படியே எங்கள் 2 பேர் மேலேயும் படுத்தா அப்படியே தூங்கிட்டான். அதனால் அவனும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலை. அங்கே வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருந்தோம். அதனால் அவன் டயர்டாகிட்டான், அவன் நல்லா தூங்கிட்டான். சரி புள்ள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு போதும், அவன் கம்ஃபர்டபுளாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷார்ஜா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு ஷார்ஜா வந்து ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டும் லேண்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேண்ட் ஆகிடும். இந்த மாதிரி வியூவில் ஷார்ஜாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட்டு 12 மணி, கரெக்டாக 12 மணிக்கெலாம் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஷார்ஜா ஏர்போர்ட்டில் உள்ள செக்கிங்லாம் முடிச்சுட்டு எங்கள் லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வர போகிறோம். இங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு ரீச் ஆகிட்ருக்கோம். வீட்டுக்கும் ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூவாக வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.